வணக்கம் நேயர்களே, இது புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸில். இது நம் உலகத்தில் கல்வி உலகம். நம்ம புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸ்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம் உலகத்துல கல்வி உலகம் வேலை வாய்ப்பு உலகம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். அதுபடி இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஊரக வளர்ச்சி வங்கிகளுக்கான தேர்வு அறிவிப்பு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் எனப்படும் IBPS அமைப்புதான் தற்சமயம் இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கிகளில் உள்ள கிளரிக்கல் மற்றும் அதிகாரி பணியிடங்களை பொது எழுத்து தேர்வு மற்றும் பொது நேர்காணல் மூலமாக செய்து வருகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்தியாவில் உள்ள ரீஜனல் ரூரல் பேங்க் எனப்படும் RRB, அதாவது ஊரக வளர்ச்சி வங்கிகளுக்கு இந்த அமைப்பின் மூலமே தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்பொழுது இந்தியாவில் உள்ள 62 ஊரக வளர்ச்சி வங்கிகளில் உள்ள மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் மற்றும் அதிகாரிகள் பதவிகளுக்கான பொது எழுத்து தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இவற்றுள் தமிழகத்தை மையமாக கொண்ட RRBக்களான பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி போன்றவையும், புதுச்சேரியை மையமாக கொண்ட புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி ஆகியவையும் அடங்கும். மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் மற்றும் அதிகாரிகளாக சம்பளப்பட்டியல் படி 1, 2 மற்றும் 3 என்ற நிலைகளிலான அதிகாரிகள் பணி நியமனம் இந்த தேர்வின் அடிப்படையிலேயே கிராமப்புற வங்கிகளில் செய்ய முடியும். இவற்றுள் மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 18 வயது நிரம்பியவராகவும் 28 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். அதாவது 2/7/1985 முதல் 1/7/1995 ஆண்டுக்குள் பிறந்தவராக இருக்க வேண்டும். அதிகாரி பதவியில் உச்சபட்ச வயது பிரிவு 1க்கு 28ஆகவும், பிரிவு 2க்கு 32ஆகவும், பிரிவு 3க்கு 40ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு குறைந்தபட்சம் பட்டப்படிப்பும் கம்ப்யூட்டர் தொடர்புடைய திறனும் பொதுவான தேவைகளாக வரையறுக்கப்படுகிறது. பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 அதிகாரி பதவிக்கு பிரிவை பொறுத்து சிறப்பு கல்வி தகுதி தேவைப்படுகிறது. விவரங்களை இது குறித்த இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். IBPS அமைப்பின் RRBகளுக்கான பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ரூபாய் 600 கட்டணமாக செலுத்த வேண்டும். இந்த கட்டணத்தை கோர் வங்கி செயல்பாடுடைய வங்கிகளின் மூலம் செலுத்தலாம். கட்டணத்தை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என்ற 2 முறைகளிலும் செலுத்த முடியும். முதலில் இணையதளத்திற்கு சென்று நமது விண்ணப்பங்களை பதிவு செய்துவிட்டு கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். முழுமையான தகவல்களை இணையதளத்தில் இருந்து அறிந்து அதன் பின்னரே விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். எழுத்துத் தேர்வு தமிழ்நாட்டில் கோவை, கடலூர், சேலம், வேலூர், மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், திருச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பதிவு செய்ய இதற்கான இறுதி நாள் ஜூலை மாதம் 25ஆம் தேதியாகும். அதாவது இம்மாதம் 25ஆம் தேதியாகும். இதற்கான இணையதள முகவரி www.ibps.in என்ற இணையதள முகவரியில் தொடர்பு கொண்டு நீங்கள் இது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். UPSC துணை கமாண்டன்ட் தேர்வு அறிவிப்பு. இந்தியாவின் மத்திய அரசு பணியிடங்களையும் முக்கிய பணியிடங்களையும் நிரப்புவதில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எனப்படும் UPSC அமைப்பு பிரசித்தி பெற்றது. இந்த அமைப்பின் சார்பாக BSF, CRPF, CISF, ITBP ஆகிய படைகளில் மொத்தம் 424 துணை கமாண்டன்ட்களை பணி நியமனம் செய்வதற்கான 2013 ஆண்டுக்கான சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் தேர்வை நடத்துவதற்கான அறிவிப்பு வந்துள்ளது. இப்பொழுது பிரிவு வாரியான காலியிடங்களை தெரிந்து கொள்ளலாம். UPSC அமைப்பு நடத்தும் துணை கமாண்டன்ட் தேர்வு மூலமாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் 110 இடங்களும், மத்திய ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் 138 இடங்களும்,
சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் 56 இடங்களும், இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையில் 120 இடங்களும் சேர்த்து மொத்தம் 424 அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் காலி இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த வேலைக்கான தேவைகள் என்ன என்பதை இப்பொழுது கேட்கலாம். இந்த காலி இடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 1/8/2013 அன்று 22 வயது நிரம்பியவராகவும் 25 வயதை அடையாதவராகவும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாக பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். இந்த ஆண்டு இறுதித் தேர்வை எதிர்கொள்பவர்களும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த பதவிகள் பாதுகாப்பு பணியை தொடர்புடையது என்பதால் சில குறைந்தபட்ச உடல் தகுதியும் தேவைப்படும் என்பதை நினைவில் வைக்கவும். எழுத்துத் தேர்வு, பிசிக்கல் எஃபிஷியன்சி தேர்வு, மருத்துவ தரம் அறியும் சோதனை போன்ற பல கட்ட தேர்ச்சி முறைகளை எதிர்கொண்டு வெற்றிகரமாக தேர்ச்சி பெற வேண்டும். இந்த தேர்வுகள் தமிழகத்தின் சென்னை, மதுரை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு மையங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ரூபாய் 200 ஏதாவது ஒரு பாரத ஸ்டேட் வங்கியின் கிளையிலேயோ அல்லது நெட் பேங்கிங் முறையிலேயோ அல்லது கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு வாயிலாகவோ கட்டணம் செலுத்த வேண்டும். இதன் பின்னர் ஆன்லைன் முறையில் சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். முழுமையான தகவல்களை அறிய www.upsc.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க இறுதி நாள் 5/8/2013. கடலோர காவல் படையில் காலி இடங்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகளாக 3 இராணுவ படைகள் மட்டுமே பெரும்பான்மையான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தன. ஆனால் 1977இல் இந்தியாவின் கடலோர எல்லைகளையும் பாதுகாப்பதன் அவசியம் உணர்த்தப்பட்டதன் விளைவாக இந்திய கடலோர காவல் படை எனப்படும் கோஸ்ட் கார்டு படை நிறுவப்பட்டது. இந்தியாவின் கடல் எல்லைகளை பாதுகாப்பது, நீர் தொடர்பான நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயல் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போன்ற முக்கிய பணிகளில் இந்த படை ஈடுபடுகிறது. இந்த படையில் டெக்னிக்கல் பிரிவிலான யாந்திரிக் காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. யாந்திரிக் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 18 வயது நிரம்பியவர்களாகவும் 22 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். அதாவது 1/2/1992க்கு பின்னரும் 31/1/1996க்கு முன்னரும் பிறந்தவராக இருக்க வேண்டும். உச்சபட்ச வயதில் 3 வருட சலுகை SC, ST மற்றும் OBC பிரிவினருக்கு உள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்புக்கு நிகரான படிப்பை முடித்துவிட்டு 3 வருட காலம் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் டிப்ளமோவை மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் உயரம் குறைந்தபட்சம் 157 சென்டிமீட்டரும் இதற்கு நிகரான எடையும் பெற்றிருக்க வேண்டும். நல்ல கண்பார்வை, கேட்கும் திறன், உடல்நிலை போன்ற அம்சங்கள் கட்டாயம் தேவைப்படும். கடலோர காவல் படையில் மேற்கண்ட காலி இடங்களுக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட இதர தேர்ச்சி முறைகளின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வை தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட நாட்டின் 8 மையங்களில் ஏதாவது ஒன்றில் எதிர்கொள்ளலாம். இந்த பதவிக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் முறையிலேயே சமர்ப்பிக்க வேண்டும். முழுமையான தகவல்களை அறிய www.joinindiancoastguard.gov.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷனில் டெக்னிக்கல் பணி. மத்திய அரசின் அணுசக்தி துறையின் கீழ் இயங்கும் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும்.
இவை மின் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு 1987 நிறுவப்பட்டது. இந்த நிறுவனத்தின் குஜராத்தில் செயல்பட்டு வரும் கிளையில் ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி பிரிவில் உள்ள பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணியும் பணியிடங்களையும் தெரிந்து கொள்ளலாம். டிப்ளமோ, பிஎஸ்சி பட்டதாரிகள், பிளான்ட் ஆபரேட்டர், ஃபிட்டர் மற்றும் மெஷினிஸ்ட் என்ற 4 பிரிவுகளின் கீழ் பணிகள் நிரப்பப்பட உள்ளன. இவற்றில் டிப்ளமோ பிரிவில் 21 இடங்களும், பிஎஸ்சி பிரிவில் 21 இடங்களும், பிளான்ட் ஆபரேட்டர் பிரிவில் 45 இடங்களும், மிஷினிஸ்ட் பிரிவில் 49 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணிக்கான வயது வரம்பு: முதல் 2 பிரிவுகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 25 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். 3வது மற்றும் 4வது பிரிவுகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 24க்குள் இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி: டிப்ளமோ ஹோல்டர் பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 60% மதிப்பெண்களுடன் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கெமிக்கல் போன்ற ஏதாவது ஒரு துறையில் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். 2வது பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் இயற்பியல் அல்லது வேதியியல் பிரிவில் பிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பிளான்ட் ஆபரேட்டர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 50% மதிப்பெண்களுடன் +2 இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் பாடப்பிரிவில் முடித்திருக்க வேண்டும் அல்லது இதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். மிஷினிஸ்ட் பிரிவில் விண்ணப்பிப்பவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அல்லது மிஷினிஸ்ட் உள்ளிட்ட ஏதாவது ஒரு துறையில் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்ச உயரமாக 160 சென்டிமீட்டரும் எடை 45.05 கிலோவாகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/7/2013. மேலும் முழுமையான விவரங்களை அறிய www.npcil.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். ஏண்டா முன்ன மாதிரி கலகலன்னு இல்லையே, என்னாச்சு உனக்கு? படிச்சு முடிச்சேன்டா, வேலையே கிடைக்கல, வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. கமான்யா, அங்க பாரு. 1 முழம் 5 ரூபாய், 1 முழம் 5 ரூபாய். மல்லி மல்லி முருகே இஞ்சி மரபா முருகே. வெள்ளரி வாங்கம்மா, வெள்ளரி 3-10 கொய்யவழை. இவங்க எல்லாம் தன்னோட அன்றாட வாழ்க்கைய எவ்வளவு நம்பிக்கையோட தேடுறாங்க. நீ என்னடானா இந்த வயசுலயே சலிச்சுக்கிற. தேடல் இருந்தாதாண்டா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். அதனால வாழ்க்கையில நம்பிக்கையோட தேடு. புரிஞ்சிருச்சுப்பா, மனுஷனோட பலமே நம்பிக்கை தான். நாம எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. விசாகப்பட்டினம் இரும்பு ஆலையில் நிர்வாக பயிற்சியாளர் பணி. மத்திய அரசின் கீழ் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வரும் விசாக் ஸ்டீல் நிறுவனத்தில் ராஷ்டிரிய ஸ்பட் நிகாம் லிமிடெடில் நிர்வாக பயிற்சியாளர் பணியிடங்களை டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் என்ற 2 பிரிவுகளில் நிரப்பப்பட உள்ளன. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்களிடமிருந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணியும் பணியிடங்களையும் அறிந்து கொள்ளலாம். மொத்தம் நிரப்பப்படும் பணியிடங்கள் டெக்னிக்கல் பிரிவில் 109, நான் டெக்னிக்கல் பிரிவில் 11 உள்ளது. விசாக் ஸ்டீல் நிறுவனத்தின் டெக்னிக்கல் பிரிவில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பதவியில் கெமிக்கல் பிரிவில் 5 இடங்களும், சிவில் பிரிவில் 4 இடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 29 இடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 3 இடங்களும், இண்டஸ்ட்ரியல் பொறியியல் பிரிவில் 2 இடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 31 இடமும், மெட்டலர்ஜி பிரிவில் 32 இடங்கள் உள்ளன. நான் டெக்னிக்கல் பிரிவில் நீதித்துறையில் 6 இடங்களும், HR பிரிவில் 4 இடங்களும், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் பிரிவில் 1 இடமும் உள்ளது. வயது வரம்பு: விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 1/2/1986க்கு பின்னர் பிறந்திருக்க வேண்டும். கல்வி தகுதி:
டெக்னிக்கல் பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 60% மதிப்பெண்களுடன் தொடர்புடைய துறையில் முழு நேர படிப்பாக பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். நான் டெக்னிக்கல் பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் அவரவர் விண்ணப்பிக்கும் பணிக்கு தகுந்தாற்போன்று கல்வி தகுதி மாறுபடுவதால் முழுமையான விவரங்களுக்கு இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும். தேர்வு செய்யும் முறை எழுத்துத் தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த பணிக்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹100. இதனை கோர் வங்கி செயல்பாடுடைய பாரத் ஸ்டேட் வங்கியில் ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்ட் நம்பர் 305894612220 என்ற அக்கவுண்ட் எண்ணில் செலுத்த வேண்டும். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ₹50 மட்டும் செலுத்தினால் போதுமானது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 20/7/2013. மேலும் முழுமையான தகவல்களை பெற http://eprozag.vizag.com என்ற இணையதளத்தை பார்க்கவும். நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரி பணி. மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பல்வேறு பிரிவுகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணி: ஃபைனான்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், லீகல், ஸ்பெஷலிஸ்ட். கல்வி தகுதி: ஏதாவது ஒரு துறையில் இளங்கலை, முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் கல்வித் தகுதி மாறுபடுவதால் தெளிவான கல்வித் தகுதியை அறிய இணையதளத்தை பார்க்கவும். வயது வரம்பு: 30க்குள் இருத்தல் வேண்டும். வயது வரம்பில் SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், மற்ற பிரிவினர்களுக்கு அரசு விதிகளின்படி தளர்வு அளிக்கப்படும். தேர்வு நடைபெறும் நாள் 8/9/2013. ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 3/8/2013. பணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி 7/8/2013. மேலும் விண்ணப்பிக்க முறை உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் அறிய www.nationalinsuranceindia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும். இந்திய இராணுவத்தில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பணி. இந்திய இராணுவத்தில் காலியாக உள்ள ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. திருமணம் ஆகாத இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம். காலி பணியிடங்கள் ஆண்கள் பிரிவில் 50, பெண்கள் பிரிவில் 4 உள்ளது. கல்வி தகுதி: 50% மதிப்பெண்களுடன் ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். NCC சீனியர் பிரிவில் குறைந்தபட்சம் 2 வருடம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 1/9/2013. மேலும் விண்ணப்பிக்கும் முறை உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் அறிய www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். முதுகலை பட்டதாரிகளுக்கு பணி. உதவி பேராசிரியர், உதவி மெடிக்கல் அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க UPSC அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பணி: உதவி பேராசிரியர், உதவி மெடிக்கல் அதிகாரி, இயக்குனர், இன்ஜினியரிங் உள்ளிட்ட பணிகள். கல்வி தகுதி:
பொறியியல், மருத்துவம், முதுகலையில் அறிவியல் மற்றும் கலையியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 25. தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 1/8/2013. ஆன்லைனில் விண்ணப்பித்த பிரிண்ட் அவுட் நகல் சென்று சேர கடைசி தேதி 2/8/2013. மேலும் விண்ணப்பிக்கும் முறை உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் அறிய www.upsc.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இந்திய துணை ராணுவத்தில் கான்ஸ்டபிள் டிரேட்ஸ்மேன் பணி. இந்திய துணை ராணுவத்தில் காலியாக உள்ள கான்ஸ்டபிள் டிரைவர் மற்றும் கான்ஸ்டபிள் டிரேட்ஸ்மேன் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணி கான்ஸ்டபிள் டிரைவர். நிரப்பப்படும் மொத்த பணியிடங்கள் 645. கல்வி தகுதி: டிரைவர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் டிரைவிங் ஹெவி லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும். வயது வரம்பு 38க்குள் இருத்தல் வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 1/8/2013. அடுத்த பணி கான்ஸ்டபிள் டிரேட்ஸ்மேன். நிரப்பப்படும் மொத்த பணியிடங்கள் 810. கல்வி தகுதி: 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் ITI அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 23க்குள் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/7/2013. விண்ணப்பிக்கும் முறை உள்ளிட்ட முழுமையான தகவல்கள் அறிய www.ssbr-ectt.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் காலியாக உள்ள துணை பொது மேலாளர், அதாவது டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதற்கான பணி அனுபவம் 10 வருடங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான சம்பளம் 32,900 முதல் 58,000 வரை இருக்கக்கூடும். தகுதி, விண்ணப்பிக்கும் முறை, பிற தகவல்களுக்கு இது குறித்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவங்களை www.chennaimetrorail.gov.in, அதாவது www.CHENNAIMETRORAIL.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை சென்னை மெட்ரோ ரயில்.gov.in என்ற வலைதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் கல்வி உலகம் நிறைவடைகிறது. மீண்டும் கல்வி உலகம் உங்கள் புதுவை வாணியில் எதிர்வரும் வெள்ளி அன்று.